Daily. Taste the Daily. நேற்று அது நாங்கள் எதிர்பார்க்காம நடந்த ஒரு அது ஒரு முழுக்க அவங்க பிளான் பண்ணி வந்து தான் அதை நடத்துனாங்க, அதை செஞ்சாங்க. அண்ணனை கைது பண்ணி கூட்டு போனது நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. சம்மனை ஒட்ட வரும்போது வராங்கன்னு சொல்றது எனக்கு சாரி நாட் குட். நான் ப்ரெஸ் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை, இது மாதிரி பேசினது கிடையாது. இன்றைக்கி அவசியம் வந்துருச்சு, அதனால நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் நேற்றே சந்திச்சிருக்கணும். அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்கே காவல் நிலையத்தை வச்சுருக்காங்க. அவங்க ஈகோல தான் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்றது தெரிஞ்சு தான் நம்ம அமைதியாக இருக்கணும்னு நான் பொறுத்திருந்தேன். அவங்க இரவு வந்துடுவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் நான் இருந்தேன். அவங்க இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம பேசாமல் என்ன நடந்ததுன்றது உங்ககிட்ட சொல்லிடணும். மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே, அந்த இடப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் எங்களுக்கு இல்லை, சிசிடிவி கவரேஜும் இல்லை. அதை கவர் பண்ணி கொடுத்த மீடியாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். இன்னொன்று, சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது. வரும்போது சரி, அன்னைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க, வலசரவாக்கத்துலேருந்து கொண்டு வந்தாங்க. அவர் ஊரில் இருக்காருன்றது தெரிஞ்சு தான் வந்தாங்க. ஆனால் தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க. நான் அவங்கள காத்திருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்திச்சு கையெழுத்து வாங்கி எடுத்துகிட்டு போனாங்க. அப்போவே வந்து சொன்னார் இவர், 2 வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னு. அவங்க தான் கேட்டு அந்த 27ஆம் தேதியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க. உங்கள் வழக்கறிஞர்கள் வந்து அங்கே வந்து எழுதி கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க. நேற்று வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துகிட்டு. ஆனால் தேதி என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது. மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க. சரி, வந்தால் இன்ஸ்பெக்டர் நம்ம சந்திச்சு பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலான்னு தான் நான் இருந்தேன். அப்படி ஒருவேளை எங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லைன்னா வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க, வேறு யார்ட்டையாவது கொடுத்துருக்கலாம், இல்லை என்கிட்டயே அவங்க சந்திச்சு கொடுத்துருக்கலாம். அவர் ஊரில் இல்லைன்றது எல்லாருக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும். கிருஷ்ணகிரியில் இருக்காருன்றது தெரியும். அவரை சந்திச்சு அங்கே கூட அனுப்பியிருக்கலாம், அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்கல. வந்தவங்க எதுவுமே சொல்லலை, சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க. நான் வந்து எனக்கு தம்பி சுபாகர் தான் கூப்பிட்டுட்டு நான் வெளியே வரேன், இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. நீனா சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் நான் கீழே இறங்கி வரேன். நம்ம வழக்கறிஞர் சொல்கிறாங்க, சரி காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் எடுத்துருங்க அதை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது என்னென்ன பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமாக தான் இது இருப்பீங்க. சரி, இப்போ வந்து நீதிமன்றம் விரைவுபடுத்த சொல்லியிருக்கு. அது என்ன இப்போ உடனே அடுத்த நாளே வரணும்னு, சரி ஒரு ஊரில் இல்லைன்னு தெரியும், நீங்கள் வேணும்னே இதை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். நான் வீட்டில் இருக்கேன், என்கிட்ட அதை பேசிட்டு கூட நீங்கள் ஒட்டிட்டு போயிருக்கலாம். வந்து யாருமே இல்லாத வீட்டில் வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்கள் ஒட்டிட்டு போயிட்டீங்க. நான் வந்து வெளியே வந்து பார்க்குறேன், தம்பி இது மாதிரி சொல்கிறாரு ஒட்டிட்டாங்க நீனா. அப்புறம் ப்ரெஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அன்னீசியாக இருந்தது அவங்க முன்னாடி வர்றதுக்கு. நான் அது நைட் ட்ரெஸ்ஸில் இருந்தேன், நான் வெளியே வரல. சரி, தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்லை போலீஸ் போகணும், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதனால நான் கிளிக்க சொன்னேன். நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை, நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு நான் அந்த உள்ளே உட்காந்து அது 2-3 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தேதியை பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்களே, அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு, அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த கேட்டுக்குள்ளே தான் அது கேட்டுக்குள்ளே நடந்தது. நான் அங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு, பார்த்தேன். நான் எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம், என்ன நீ தள்ளுறியான்னு ஒரே சத்தம். எனக்கு நான் இது சுத்தமாக நாங்கள் எதிர்பார்க்கல. சம்மன் கொடுத்தாங்க, நாங்கள் சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். நான் சுத்தமாக அதை எதிர்பார்க்கல. அப்புறம் அங்கிட்ட தள்ளிட்டு போகிறாங்க, செய்கிறாங்க. அப்புறம் நான் அண்ணன் இப்படி இழுத்துட்டு போகும்போது தான் நம்ம எப்படி சும்மா இருக்கிறது. நம்ம நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து இது கட்சி ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பயணிக்கிறோம். எங்களை விட கூட இருக்கிறவங்க மேலே கையை வச்சாதான் எங்களுக்கு இன்னும் கோவம் வரும்ன்றதும் நல்லா தெரியும். மென்டலி எங்களை டிஸ்டர்ப் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு அவரை கூட்டு போகிறாங்க. நான் வெளியே வரேன். வெளியே வந்து பார்த்தா அவர் ஒரு ரிட்டையர்டு ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன். அவரை வந்து எப்படி ஒரு குப்பை மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அவர் எப்படி உள்ளே தூக்கி போடுறாங்க. அவர் இங்கே செக்யூரிட்டியாக இருக்காரு, நம்மளுக்கு பாதுகாவலராக இருக்காரு. அவருக்கு கன் வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் வச்சிருக்காரு. அவர் அதை கையிலே எப்பவும் வச்சிருக்காரு, தன் பையில எப்பவும் வச்சிருக்காரு. அவரை அப்படி உள்ள தூக்கி போட்டு கொண்டு போறீங்க. நான் பார்த்துட்டு நான் போறேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் போய் அவர் பிரவீனை அணுகும்போது, இன்ஸ்பெக்டர் அணுகும்போது அவர் சொல்றாரு, பாருங்க என்ன நடந்தது, என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு. அப்போ சட்டை கசங்கி இருக்கு, அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும். நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரோ இல்லை வார்த்தை எதுவும் தப்பா பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்தில் தான் சரி சாரி சார் நீங்கள் விடுங்க சார், நான் இது அவங்க கைதளவுக்கு கொண்டு போவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க, நம்ம துளியை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. ஆனால் இவங்க வந்து அதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியுது. ஏன்னா வலசரவாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க. அவங்க உடனே கொஞ்ச நேரத்திலேயே நீலாங்கரை போலீஸ் இங்கே உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா நாங்கள் எப்போ அதை கிழிச்சிருந்தாலும்
உடனே கிளிக்காட்டியும் மாலையில் கிழிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலையை பண்ணியிருப்பீங்க. யார் கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூட்டு போயிருப்பீங்க. அண்ணன் அமல்ராஜனை கிழிக்கவும் இல்லை, அவர் அங்கே நின்னவரை அவர் தள்ளவும் இல்லை. ரொம்ப நன்றி மீடியாவுக்கு, உங்கள் இது சரியாக கவர் பண்ணியிருந்தது. அவர் எதுவுமே பண்ணலை. அவர் நிறுத்தி கதவு கேட்டை திறந்து கேட்குறாரு. கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ளே வந்து அவரை வந்து கூடவே 2 போலீஸும் வரணுன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூட்டு போகிறாங்க. அப்போ தான் நீங்கள் எல்லாரும் சாரி கேட்டாங்க. சாரி என்னங்க சாரி, எங்களுக்கு எங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து அவர் இந்த கைதாயிருவார்னு சொல்லிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாத்துக்குமே துணிஞ்சு தான் இருக்கோம். நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னு தான் அவர்கிட்ட சாரி சார் நீங்கள் விடுங்க சார் அவரன்னு சொல்லி நான் கேட்குறேன். அவங்ககிட்ட போய் இப்போ நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சுருக்காருன்னு. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க. முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள 2 பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தார். எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நான் தான் கிழிக்க சொன்னேன், நான் படிக்கணுன்றதுக்காக கிழிக்க சொன்னேன். வெளியே மீடியா இருந்தாங்க, எனக்கு அன்னீசியாக அந்த வெளியே வரதுக்கு, அதனால் நான் தான் தம்பியை கிழிக்க சொன்னேன். இல்லை நீங்கள் அதை சொல்லாதீங்க, நான் தான் கிழிக்க சொன்னேன். இதில் என்ன பயம் இருக்குது? நீங்கள் சர்வ் பண்ணிட்டீங்க. சம்மன் வந்து எங்களுக்கு தானே, மீடியா மூலியமாக என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா, இல்லை மீடியா இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மனை அசிங்கப்படுத்துறீங்களா? அவர் மக்களுக்காக நேர்மையாக, நான் வந்து அழுத்தி சொல்கிறேன், நேர்மையான ஒரு தலைவர், எதுக்கும் அஞ்சாத ஒரு தலைவர். அவர் எவ்வளோ வழக்க பார்க்குறாரு அவர். எங்களுக்கு என்னங்க பயம்? அவர் நான் அப்பாவும் சிறைக்கு போனதை நான் பார்த்துருக்கேன். என்ன சிறையில் எனக்கு என்ன பயம்? எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. நீங்கள் சம்மன் ஒட்டுறீங்க, சம்மன் யாருக்காக ஒட்டுறீங்க? எங்களுக்கு தானே நீங்கள் செய்தி கொடுக்குறீங்க. நான் அந்த சம்மனை தம்பியை நான் கிழிக்க சொல்கிறேன். நான் வெளியே வரதுக்கு தான் இல்லை, நான் கிழிச்சிருப்பேன். நான் பண்ண ஒரே தப்பு அவரை கிழிக்க சொன்னது. நான் வந்து அவரை வந்து கிழிக்க சொன்னேன், எடுத்துக்கொண்டு வந்து என்கிட்ட எடுக்க முடியலன்னு சொன்னார். அதனால தான் கிழிங்க தம்பி, கிழிச்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நான் அதை உட்காந்து நான் அதை பார்க்குறேன். அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த எஸ்ஐ வரும்போது நான் அதை சொல்கிறேன், இல்லை நான் தான் சொன்னேன், நீங்கள் போங்க, நான் வல்சரவாக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன். முடியாது, நீங்கள் வந்து அவரை அனுப்பலைன்னா நாங்கள் ஃபோர்ஸ் இறக்குவோன்றாங்க. எங்கள் ஃபோர்ஸ் இறக்கி நீ எங்கள் தம்பியை கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் இது முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது. இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமாக சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவர், ஏன்னா நாங்கள் அந்த எங்கள் வீடை முற்றுகையிட வந்த போதும் நம்ம தம்பிங்கெல்லாம் அமைதியாக அங்கே இருக்காங்க. உள்ளே போக சொல்லுங்கன்னு அவர் அவ்வளோ இது நம்மளே தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மளை வந்து வீடை முற்றுகையிட வரும்போது எங்கள் அண்ணனோட சசியனோட வண்டியை வந்து பின்னாடி கல்லை தெரிஞ்சாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க? இப்போ நேற்று போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம், நாங்கள் கைது பண்ண 10 பேரில் அவர் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. எத்தனை நாள் போய் அவங்கள போய் பார்த்துருக்கோம், ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. இப்போ என்ன, அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணார். அப்போ இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து அது சந்தேகம் தான். அவருக்கு ஏதோ ஒரு எங்கள் மேலே அது வீட்டில் வந்து ஏதோ இந்த மாதிரி கையை வைக்கணுன்றது அவரோட எண்ணம். வீட்டில் இருக்கிற நேரடியாக அவரை பண்ணுறதை விட வீட்டில் கூட இருக்கிறவங்களை பண்ணும்போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. எங்களை டிஸ்டர்ப் ஆக்கணுன்றது தான் அவங்களோட எண்ணம். நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. அதே மாதிரி காவல்துறை மேலே நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்குது. இவங்க இவ்வளோ இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் யோசிக்கவும் இல்லை. இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க, மரியாதையாக பேசுவாங்க, கொடுப்பாங்க, அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. இப்படி தான் நடந்திருக்கு. தவிர ஒட்டிட்டு போனதே எனக்கு முதல் விருப்பம் கிடையாது. நான் வீட்டில் இருக்கேன், இல்லை என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். யாருமே வீட்டில் இல்லாத வீட்டில் அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. Taste the Daily.